பேட்டி. எதிர்க்கட்சிகளை நாங்கள் பலமாகவோ பலவீனமாகவோ பார்க்கவில்லை. எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். எத்தனை முறை போட்டி வந்தாலும் வெற்றி எங்களுக்கு தான். எஸ்ஐஆர் தொடர்பாக சென்றுள்ளோம். அதன் முடிவின்படி அடுத்த கட்டம் எங்கள் முடிவு இருக்கும். ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லிருக்காரு இப்படி இது போயிருக்காரு கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக பெட்டிஷனில் அதில் அவரே ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்க. கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு மனசுக்கு? கூட்டத்தை பார்க்கறது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றினாலும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுலாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றினாலும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. வேலை கிடையாது, செஞ்சாகணும் அவங்க. சார் 26 தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குங்கிறாங்க. 26 தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சிகளோட பலவீனத்தை பலமா பாக்குறீங்களா? எப்படி சார் எதிர்க்கட்சிகளோட பலவீனத்தை பலமா பார்க்கல, பலவீனமா பார்க்கல. நான் எங்க வேலையை பார்க்குறோம். ஓகே தம்பி.